வணக்கம் நண்பர்களே. நமக்கு எல்லோருக்குமே ஒரு சாப்பாடு சாப்பிடணுன்னா வகை வகையாக இருக்கணும், விதவிதமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு அவசியம் இல்லை. நம்ம ஒரே ஒரு குழம்பு, ஒரே ஒரு கூட்டு செஞ்சு சாப்பிட்டாலும் அது ரொம்ப அருமையாக இருக்கும். அது வீட்டு சாப்பாட்டில் தான் அப்படி அமையும். இப்போ நம்ம கடைகளுக்கு போகிறோம், கடையில் போய் ஒரு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டோன்னா வகை வகையாக கறி வகைகள் வச்சுருப்பாங்க. அது எத்தனையோ கறி என்னெல்லாமோ வச்சுருப்பாங்க, ஆனால் எல்லாத்தையுமே நம்மளால் சாப்பிட முடியாது தான். இது வீட்டில் நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன உணவு, என்ன காய்கறி தேவை, என்ன என்ன விதமான குழம்பு பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம ரெடி பண்ணியிருப்போம். ஸோ அப்படி நான் இன்றைக்கி பண்ண குழம்பு தான் முள்ளங்கி சாம்பார். இங்கே நம்ம நார்த் இந்தியாவில் ஒரு முள்ளங்கி வாங்கினா அதுக்குள்ளே தலை, இளத்தலை எல்லாம் சேர்ந்தே வந்துடும். அப்படி முழு செடியோடு இருந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரே ஒரு முள்ளங்கியை நல்ல தக்காளி, வெங்காயம், நல்ல தேங்காய் எல்லாம் அரைச்சி ஊற்றி ஒரு சாம்பார் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு கூட வெண்டைக்காய் பொரியல். ஸோ இந்த சாம்பார் ரொம்ப அருமையாக இருந்தது. வீட்டிலே நம்ம செய்யும்போது அதுக்கான சுவை, மனம், திடம் எல்லாம் இருக்க தான் செய்யுது. இந்த இப்படி சாம்பாரை நம்ம கடையில் போய் எதிர்பார்க்கவே முடியாது. இந்த சோறு வீட்டிலே நம்ம வடிச்சிட்டு வெண்டைக்காய் வச்சு அது கூட வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப பசுமையான ஒரு வெண்டைக்காய். இந்த சாம்பார் எப்படி செய்யணும்னா, நல்ல முள்ளங்கியை நல்ல பொடிசாக வெட்டிட்டு நம்ம துவரம்பருப்பை குக்கரில் போட்டு ஒன்றா போட்டுறணும். அவிச்சிட்டு எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம நார்மலாக எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டுட்டு அப்புறம் அந்த முள்ளங்கி அந்த பருப்பையும் விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் ஏற்கனவே தேங்காய், கடலைப்பருப்பு, மிளகாத்தூள், ஜீரகம், இது எல்லாத்தையுமே அப்படியே உள்ளே போடணும். உள்ளே போட்டு லாஸ்ட்டில் புளித்தண்ணியை கரைச்சி விடணும். அவ்வளோதான், ஒரு அருமையான சாம்பார். ஒரே ஒரு சிங்கிள் சாம்பார் தான். சாம்பார் வித்து நமக்கு வெண்டைக்காய் பொரியல், சுட சுட சாதம், சாம்பார். இந்த மாதிரி வீட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிடும்போது அதில் இருக்கிற ஒரு சுகம் வேறு எதுலேயுமே இல்லை. நம்ம வெளியில் சாப்பிட நம்ம பழகி நாக்குக்கு அடிமைப்பட்டு வச்சுருக்குறோம். ஆனால் எப்போ நம்ம வீட்டுக்கு அடிமையாகிறோமோ அன்றைக்கி நம்ம உடல்நலன் பாதுகாக்கப்படும், பேணிக்கப்படும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உடல் புது வலிவு பெறும் இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிடும்போது. ரொம்ப சிம்பிளான சாப்பாடு தான், ஆனால் நமக்கு அது உடலுக்கு ஜீரணமாயிருது. நல்ல சீக்கிரமாக ஒரு டைஜஷன் பண்ணி நமக்கு அது ஒரு சக்தியாக மாறுது. இது கடையில் சாப்பிட்டீங்கன்னா நெஞ்சு எரிச்சல், வயிற்றெரிச்சல் இதுதான் ஏற்படும். சரி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.